நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் வேளாங்கண்ணி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 மகிழ்ச்சி. எல்லா நாள் பல இன்றைய நாளும் வாரத்தினுடைய முதல் வேலை நாள். ஆமா, சிறப்பு. இன்னைக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிட்டுக்குருவி கதை. ஒரு வயல்வெளியில சிட்டுக்குருவிகள் வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளா அங்க வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அறுவடை நாள்லாம் வரும் இல்லையா, அந்த நேரத்துல அறுவடை வந்து கிளீன் பண்ணுவாங்க. சோ அந்த விஷயத்த வந்து அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அறுவடைக்கு வந்து நேரம் வந்துருச்சு, நம்ம வந்து அறுவடை செஞ்சாகணும், அதனால நம்ம நாளைக்கு வந்து அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது இந்த குட்டி குட்டி சிட்டுக்குருவிகள்லாம் வந்து கேட்டுருச்சு. அது அம்மா பறவை வந்து வெளியே போயிருந்து இறை தேடி எடுத்துன்னு வரதுக்காக. அம்மா வந்த உடனே இவங்க எல்லாம் டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி எல்லாம் பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா அந்த மாதிரி இந்த நிலத்தினோட உரிமையாளர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு, பக்கத்து ஊர்ல இருந்துலாம் ஆளு கூப்பிட்டுருக்குறாங்களா, அதனால வந்துருவாங்க, அறுவடை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. இல்ல லேட் ஆகும், வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சு. அடுத்த நாளும் அதே மாதிரி இறை தேடி போயிடுச்சு. திரும்ப வந்துருக்கும் போது சிட்டுக்குருவிலாம் திரும்ப டென்ஷனா இருக்குது. அம்மா இன்னைக்கும் வந்து பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வரதா இருந்தவங்க வந்து வரலையா, அதனால நம்ம வந்து உள்ளூர்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து கூப்பிடலாம், நாளைக்கு கண்டிப்பா அறுவடை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படின்னு உடனே சிட்டுக்குருவியோட அம்மா வந்து பார்த்து சிரிச்சுட்டு, இல்ல லேட்டாவும் எப்படியா இருந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. திரும்ப எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. திரும்ப அடுத்த நாள் வந்து பிளான் பண்ணி அறுவடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத கேட்டுருச்சு. வந்த உடனே அம்மா பதட்டத்தோட, அம்மா இந்த தடவை கண்டிப்பா அறுவடை வச்சிருவாங்கம்மா, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்களா, அவங்க எல்லாரும் இன்னைக்கு நைட்டே வரதா பேசியிருக்காங்க, நாளைக்கு காலையில கண்டிப்பா அறுவடை செஞ்சிருவாங்க, அதனால கண்டிப்பா நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்க இருந்து காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் அது வந்து ரொம்ப சத்தமா சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது கண்ணுங்களா, ஜாலியா இருங்க அப்படின்னு அம்மா வந்து சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆக்கி விட்டுருச்சான். அடுத்த நாளும் பேசிட்டு இருக்கத வந்து கேட்டிருக்கு சிட்டுக்குருவி. கேட்டுட்டு அம்மா கிட்ட வந்துட்டு, காமெடி அம்மா, இன்னைக்கு செம்ம காமெடி நடந்துச்சுமா, இந்த மாதிரி ஓனர் வந்து பேசிட்டு இருந்தாரு, இவங்களெல்லாம் வந்து எப்பவும் போல பேசுற மாதிரி இந்த பக்கத்து ஊர்ல இருந்து கூப்பிட்டு பார்த்தோம் வரல, உள்ளூர்லயும் கூப்பிட்டு பார்த்தோம் வரல, சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு பார்த்தோம் வரல, அதனால இனிமேல் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல, நாளைக்கு அதான் நம்ம குடும்பத்திலேயே நீ இருக்கிற, நான் இருக்கிறேன், அம்மா எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒரு 6 பேர் இருக்கிறோம், நாளைக்கு வந்து அறுவடையை வந்து ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாருமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தா சிட்டுக்குருவிங்க. அதை கேட்ட உடனே அம்மா பறவை சீரியஸ் ஆயிடுச்சு. இல்ல இந்த தடவை கண்டிப்பா அறுவடை நடக்கும், அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு உடனே இவங்க எல்லாருமே, ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் அம்மா கிட்ட, அப்பெல்லாம் ஜாலியா எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. எப்படிமா நீங்க சொல்றீங்க, எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னும் போது அவர் அந்த அம்மா வந்து சிட்டுக்குருவிங்களோட அம்மா வந்து சொல்றாங்க, எப்போ ஒரு மனுஷன் வந்து பக்கத்து ஊரு, உள்ளூரு, சொந்தக்காரங்க அப்படின்னு அவங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த விஷயத்த வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து நடக்காது. ஆனா அவங்க மேலயும் அவங்க குடும்பத்துல இருக்கிற நபர்கள் மேலயும் அந்த நம்பிக்கையோட வச்சு வந்து செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம வந்து அசால்ட்டா விடக்கூடாது, அது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டாங்க. நிச்சயமாக நமக்கான வேலைகளை செய்யறதுக்கு நாம் பிறரை நம்பி இருக்க தேவையில்லை, நாம் நம்பி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை இந்த கதை நமக்கு கொடுத்துருக்குது. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். ஓகே.
உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று. சிறப்பான ஆலய தரிசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த நாளை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஜோஸ். எந்த வேலையும் அடுத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தா அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டைலாமாலே தான் இருக்கும். அதுவே நம்ம தான் இது நம்மளோட வேலை, நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இறங்கி நம்ம செய்யும் போது அந்த வேலை ஸ்மூத்தா சீக்கிரமாவே முடியும். இந்த கான்செப்ட், இந்த மாரலை வந்து இந்த ஸ்டோரி வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இன்னைக்கு நாள்ல நம்ம எதை குறித்து சிந்திக்க போறோம்? இன்னைக்கு நாள் என்ன சிந்தனைனா, முதல் இந்த கதை என்ன அப்படின்னா, நிறைய 90s கிட்ஸுக்கு பிடித்தமான ஒரு கதை, நிச்சயமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கதை. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நாங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறப்போ, 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புங்கிறது கரெக்டாக உரிய தெரியல, ஆனால் அந்த ரெண்டுல ஏதோ ஒரு கிளாஸ்ல
தமிழ்ல வந்து துணைப்பாட பகுதின்னு ஒரு புக்கு பின்பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 சிறுகதைகள் இருக்கும். இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சிறுகதையே இந்த சிறுகதை தான், தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறது அதனுடைய தலைப்பு. அதுக்கப்புறம் வந்து சபேஷன் காஃபி நடேசன் காஃபின்னு ஒரு கதை போகும். அதெல்லாம் நீங்க சொல்றப்ப எனக்கு வந்து அந்த தான் ஞாபகம் வந்துச்சு. மேபி எனக்கு ஞாபகம் வந்த மாதிரி யாரெல்லாம் அதை படிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கும் அது கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். எல்லாம் அவங்களுடைய வளரும் நினைவுகளை நீங்க என்ன பண்ணீங்க தூசி தட்டி எழுப்பி விட்டுருக்கீங்க. ஸோ இன்னைக்கு அந்த இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பாடம், பிறரை நம்பி இல்லாமல் தனக்கான வேலையை தான் செய்வது. அப்போ இன்னைக்கு நமக்கு நாமளே சில விஷயங்கள் என்ன பண்ணணும், செய்து கொள்ள வேண்டும். நேஷனல் ஃபேவர் டே அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்ல எனக்கு என்ன பண்றாங்கன்னா கொண்டாடுறாங்க. அது என்ன அப்படின்னா, அன்றைக்கு நாள்ல நாம பிறருக்கு எவ்வளவு விஷயங்கள் என்ன பண்ணிருப்போம், செஞ்சிருப்போம். பிறருக்கு பிடித்தமான விஷயங்கள், பிறருக்காக இந்த செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்கிட்டையும் கதைகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்க கேட்டா சொல்லுவீங்க, நான் கேட்டா சொல்லுவேன், நிகழ்ச்சி பார்த்து அன்பர்கள் கேட்டா இதெல்லாம் நான் மற்றவங்களுக்காக செஞ்சிருக்கேன்னு சொல்லி. சரி, இப்போ அதே போல ஒரு பட்டியல் போடுங்க, எதெல்லாம் நீங்க உங்களுக்காக செஞ்சீங்கன்னு போட்டீங்க அப்படின்னா அந்த பட்டியல் எது பெருசா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்காக செஞ்ச பட்டியல் தான் பெருசா இருக்கும். நமக்கு நாமளே விருப்பப்பட்டு செஞ்ச பட்டியல், அதுவும் குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு, அதுவும் குழந்தை பிறப்பிற்கு பிறகுலாம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கும். ஸோ அப்போ இன்னைக்கு நாள் நமக்கு நாமே செய்ய வேண்டிய சில ஃபேவர்ஸ், நாம விரும்பக்கூடிய விஷயங்கள். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நாமே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஃபேவர். இது ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு வர காரணம் என்னன்னா, நம்ம இதை பத்தி ஒரு நாள் அக்கறைப்பட்டுக்கிட்டதே கிடையாது. எக்ஸாக்ட்லி ஹெல்த். அது அக்கறைப்பட்டுக்கிட்டதே இல்லைன்னு டக்குன்னு வருது ஹெல்த் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தின் மீது தனிப்பட்ட விதத்துல, நான் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதோ இல்லை நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதோ இல்லை நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதோ அக்கறை கொண்டு வரலாம் இருப்பார்களான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா பரிதவிச்சு ஓடுவோம். அப்போ அதே நேரத்தில் நமக்கு உடம்பு சரியில்லாம எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கன்னு எல்லாரும் வீரவசனம் பேசக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம். ஆனா நாம நோய்வாய்ப்பட்டு படுத்தா அங்க நாம மட்டும் படுத்துக் கொள்வதல்ல, நம்மோடு சேர்ந்தக்கூடிய குடும்பத்தினருக்கும் அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை தொந்தரவுகளை என்ன பண்ணும் கொடுக்கும். ஸோ இப்போ அதுக்காகவாவது அட்லீஸ்ட் நாம செய்யக்கூடிய முதல் ஃபேவர் நமக்கு என்னன்னா, எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி உடல் நலனில் அக்கறை செலுத்துதல். கொஞ்சம் உடம்புக்கு முடியாத மாதிரி ஃபீலா இருக்குதா, ஓகே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ண விருப்பப்படுறீங்களா, தோணிருச்சா உடனே என்ன பண்ணுங்க செய்யுங்க. அதெல்லாம் தள்ளி போட தேவையில்லை. ஸோ அப்போ உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொள்வதுதான் நமக்கு நாம செய்ய வேண்டிய முதல் ஃபேவர். இன்னும் என்னென்ன ஃபேவர்லாம் நமக்கு நாமே வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். இருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன்வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. பொன்வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக.
நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 119, இறை வசனங்கள் 67 முதல் 68, மேலுமாக 71 முதல் 72, 75 முதல் 76. இந்த திருப்பாடலை நாம் கவனிக்கின்ற பொழுது மைய கருத்தாக அமைந்திருப்பது, திருப்பாடலுடைய ஆசிரியர் தான் அனுபவித்த துன்பங்களை இங்கே எடுத்து கூறுகிறார். இதோ நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தேன், ஆண்டவரை பற்றி அறியாமல், அவரை பற்றி அறிந்து கொள்ளாமல், அவரிடத்திலே வராமல் நான் என்னுடைய சுகபோகங்களோடு நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து, அந்த துன்பத்தை ஒரு பாடமாக என்னிடத்திலே அமைத்து நான் மீண்டுமாக அவரிடத்தில் திரும்ப வரும்படியாக ஆண்டவர் தாமே செய்திருக்கிறார். இது அந்த நல்ல நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை பற்றி நாம் சிந்திப்போம். திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார், 67, 68 இறை வசனங்களிலே, துன்புறுவதற்கு முன் நான் நெறி தவறி நடந்தேன், இப்பொழுதோ உமது சொல்லின்படி நடக்கிறேன். நீ நல்லவராக இருக்கிறீர், நன்மையே எனக்கு செய்திருக்கிறீர், உமது நியமங்களை எனக்கு கற்பியும் என்று ஆண்டவர் கூறுகிறார். திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆக நாம் இந்த திருப்பாடலை நாம் கவனிக்கின்ற பொழுது, நான் துன்புறுவதற்கு முன், அப்படி என்றால் சந்தோஷமாக இருந்த காலத்திலே ஆண்டவரை பற்றி நினையாமல் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அவரை நினைக்க செய்திருக்கிறார். அந்த துன்பமானது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று அவர் உரைத்திருக்கிறார். இதோ இந்த நேரத்தில் நான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், துன்புறுவதற்கு முன் நான் நெறி தவறி நடந்தேன், எனது பாவ வாழ்க்கையிலே இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் வார்த்தையை கேட்டேன், அதன்படி நடந்தேன், நான் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கிறேன், ஒரு நல்லவனாக இருக்கிறேன். இதையெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்றால் அவர் நல்லவராக இருக்கிறார், நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே தான் நான் அவரிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே அந்த ஒரு நல்லதொரு வார்த்தையை எனக்கு கற்பியும், அந்த ஒரு நல்ல சொல்லை எனக்கு நீர்தாமை தந்தருளும், அந்த நல்ல வார்த்தையின்படி நடக்க என தூண்டி அருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். மேலுமாக அவர் தொடர்ந்து கூறுகிறார், நான் துன்புற்றது எனக்கு நன்மை ஆயிற்று, நான் வேதனையில இருந்தது ஒரு நன்மையாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவரை பற்றி சிந்திக்க, இது முதலாக நான் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு என்னுடைய துன்பம் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே தான் அவர் சொல்கிறார், நான் துன்புற்றது எனக்கு இன்பமயமானதாக மாறியிருக்கிறது, அதனால் உமது நியமங்களை கற்றுக்கொண்டேன். துன்பத்தின் வழியாக ஆண்டவர் தாமே எனக்கு நல்ல ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார், நல்லதொரு தனத்தை கொடுத்திருக்கிறார், நல்லதொரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட ஆண்டவர் தனது நாவினால் அறிக்கையிட்டு சொன்ன அந்த வார்த்தைகள், அவரது கட்டளைகள் மேன்மையானதாக இருக்கிறது. எனவே அந்த கட்டளைகளை நான் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக என்னால் மாற முடிகிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். மேலுமாக அவர் தொடர்ந்து கூறுகிறார், ஆண்டவரே உமது தீர்ப்புகள் நீதியானவை என்றும், எக்காலமும் அவரது தீர்ப்புகள் நீதியானதாக இருக்கிறது, அவருடைய தீர்ப்பில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. நீர் உண்மையுள்ளவர், அதனாலே என்னை நீர் துன்புற செய்திருக்கிறீர், ஏனென்றால் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். நான் எப்பொழுதெல்லாம் உமது வார்த்தையின்படி நடக்காமல் தவறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் நீர் என்னை அழைத்து வந்து ஒரு துன்பத்தின் வழியாக என்னை நீர் திருத்தி, நீர் நல்லவர் என்பதை எனக்கு நீர்தாமை காட்டியிருக்கிறீர். மேலுமாக அவர் தொடர்ந்து சொல்கிறார், உமது அடியேனுக்கு நீர் வாக்குறுதி கொடுத்ததற்கு ஏற்ப உமது பேரன்பை எனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறீர். நீர்தாமே என்னிடத்தில் சொல்லியிருக்கிறீர், நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், நான் உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். உமது வாக்கு என்று மாறாமல் இருக்க நீர்தாமே என்னை துன்பத்திலிருந்து அழைத்து வந்து நல்லதொரு பாடத்தை எனக்கு புகட்டி ஒரு நல்லவனாக வாழ்வதற்கு ஒரு வழியினை நீர்தாமே எமக்கு காட்டியிருக்கிறீர். எனவே உமக்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இது வழியாக நீர் எந்த அளவிற்கு என் மீது அன்புள்ளவராக இருக்கிறீர் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக துன்பம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை நீர்தாமே உரைத்திருக்கிறீர். இந்த துன்பத்தை நீர்தாமே அனுமதிக்கிறீர் என்றும் சொல்லியிருக்கிறீர். இந்த துன்பத்தை நானே தேடிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் தவறான வாழ்க்கையினால் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இத்தகைய துன்பங்கள் வருவது இயற்கையானதாக இருக்கிறது.
அப்பொழுதெல்லாம் நான் உன்னை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் ஒரு துன்பத்தின் வழியாக, ஒரு கஷ்டத்தின் வழியாக, ஒரு வேதனையின் வழியாக நீர்தாமே என்னை உணர செய்திருக்கிறீர். நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையானது தவறான ஒரு வாழ்க்கை என்பதை நீர்தாமே உணர செய்திருக்கிறீர். இதோ உணர்ந்ததன் காரணமாக இப்பொழுது நான் நல்லவனாக இருக்கிறேன். இதோ அந்த உணர்தல் உனது அன்பை காட்டுகிறது. நான் சிதறி சென்று விடாமல், உமது மந்தையிலிருந்து விலகி சென்று விடாமல், நீர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை உமோடு சேர்த்து கொள்ள இந்த கட்டளைகள் உதவியாக இருக்கிறது என்பதை நீர்தாமே எனக்கு உணர்த்தி இருக்கிறீர். எனவே உன்னது கட்டளைகளின்படி நான் நடக்க எனக்கு உதவி செய்தருளும். இதோ இதே திருப்பாடலை நாம் கவனிக்கின்றோம். ஆண்டவரே, உமது கட்டளைகளின்படி நான் நடக்க எனது கால் அடிகளை உறுதிப்படுத்தி அருளும் என்று நீர்தாமே சொல்லியிருக்கிறீர். இதோ இந்த ஆசீர்வாதத்தை உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்களது காலடிகளை உறுதிப்படுத்தி அருளும். உமது வார்த்தையின்படி நடக்க, உம்மோடு நாங்கள் பயணிக்க, உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, என்றென்று உமது இல்லத்திலே நாங்கள் இருக்க நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்தருளும். நீர் நல்லவர், வல்லவர், எல்லாம் நாங்கள் அறிந்ததாக இருக்கிறது. இந்த செயல்கள் அதை எங்களுக்கு காட்டுகிறது. இன்னும் அதிகமாக உம்மிடத்திலே நாங்கள் வர எங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இதோ இந்த நேரத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, நீர் நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பதையும், நாங்கள் எப்பொழுதெல்லாம் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நானே உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை கண்டித்து திருத்தி ஆசீர்வதித்து உமது பாதுகாப்பில் வைத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி தொடர்ந்து இந்த நாளிலே உண்மையே நாங்கள் குறித்து ஜெபிக்கிறோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய சில ஃபேவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. அடுத்ததா வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட தாட்ஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுவும் நம்மளோட ஹெல்த்தோட ரிலேட் ஆயிருக்கு இல்லையா? அதனால ஸ்பீக் யோர் செல்ஃப் கைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீக் கைண்ட் டு யோர் செல்ஃப் அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த விஷயம் நடந்தாலும் சில பேர் அப்படியே குறப்பட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு இது கிடைக்கவே கிடைக்காது, இந்த ஆசைப்பட்டேன்ல, இது வரவே வராது, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டேன்ல, அதனால கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு விஷயத்துல அழுதுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்ம வந்து நீ இப்படிதான், நீ கஷ்டப்படுவ, நீ வருத்தப்படுவ, நீ பிளான் பண்றியா, இது வந்து சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாவே நம்ம வந்து நமக்குள்ள வந்து பேசி நம்மளை நீ இந்த லெவல்ல தான் இருப்ப அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. அப்படி பண்ணும் போது நம்மள நாமளே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதுவே நீங்க கைண்டா பேசி பாருங்க. உனக்கு இது நீ எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிற, அதனால உனக்கு இது கண்டிப்பா கிடைக்கும். நீ அன்பா தானே இருக்க, இந்த அன்பு உனக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் வரும். நீ ஒரு விஷயங்கள் செஞ்சிருக்கிற, அதுதான் உனக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் வரப்போகுது. நீ நல்லது தானே செஞ்சிருக்க அப்படின்னு நம்மளுக்கு நாமே கைண்டா பேசிக்கும் போது நம்மளோட மனசும் சரி, நம்மளோட ஹெல்த்தும் சரி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எதை குறிச்சோ நம்ம வந்து பிளேம் பண்ணிக்க மாட்டோம், கவலையும் நமக்கு இருக்காது எதை பத்தியுமே. ஏன்னா அப்படின்னா இது எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எவ்வளவு பேசினாலும் எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயத்த நெகட்டிவா நமக்கு நாம என்ன பண்ணிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு படிப்பே வராது, எனக்கு மேடேறி பேசுறதுக்கே தெரியாது, எனக்கு எந்த இடத்துல என்ன பேசணும்னே தெரியாது. இதெல்லாம் நமக்கு நாமே சொல்லி சொல்லி அது வந்து உண்மையே இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அது உண்மை போல என்ன பண்ணிருந்தோம்னா மாற்றிக்கொள்கிறோம். எல்லாருக்கும் இந்த ஒரு ட்ராமா, எனக்குள்ள ஒரு ட்ராமா நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கேன். யாராவது புதுசா ஒரு பைக்கோ அது மாதிரி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதை என்ன பண்ண மாட்டேன், ஃபர்ஸ்ட் ஓட்டவே மாட்டேன். எனக்கு வந்து அது ஏதோ ஒரு நம்பிக்கை, அது வந்து எனக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணுறதுக்கே இப்போ ரீசெண்டாக தான் அதனால் என்ன பண்ண முடியுது, பிரேக் பண்ண முடியுது. ஓகே, அப்படி நம்ம திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் செயல்பாட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் அதில் உள்ள ஆமாம் இது நம்ம இவ்வளோ தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம்ல அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஸோ அப்போ எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல நமக்கு நாமே பேசிக்கொள்ளும் போது கனிவான வார்த்தைகளை, நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை, உறுதி அளிக்கக்கூடிய வார்த்தைகளை என்ன பண்ணுவோம், பேச வேண்டும், கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன ஃபேவர்ஸ் நமக்கு நாமே செய்யணுங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஓகே. பிப்ரவரி 16 புனித ஒனேசிம். வட துருக்கியின் பிரிக்கிரிய நாட்டில் பிறந்த ஒனேசிம் கொலோசை நகர் பிலமோனிடம் அடிமையாக பணிகளை செய்தார். அடிமையாய் பணிகளை செய்ய இயலாத ஒனேசிம் பிலமோனிடமிருந்து தப்பித்து அவரது நண்பரான பவுலடியாரிடம் தஞ்சம் புகுந்தார். ஆண்டவர் இயேசுவின் மீது அன்பு கொண்டு பவுலடியாரின் திருக்கரங்களால் திருமுழுக்கு பெற்றார். பவுலடியாருக்கு உதவிகள் செய்து அவரது அன்பு மகனாக வளர்ந்தார்.
தம் தலைவர் பிலமோனை சந்தித்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டினார். ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த ஒனேசிம் திருத்தூதர் திமோத்தேயுவின் மறைவுக்குப் பின் எபேசு நகரின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததற்காக ரோமையில் கைது செய்யப்பட்டு 18 நாட்கள் கடும் சித்திரவதைக்கு ஆளானார். கிபி 95ஆம் ஆண்டு கற்கள் எரியப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். அடிமையாக இருந்து ஆண்டவரின் பணி செய்து ஆயராக உயர்ந்த இவரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஒனேசிம் திருவிழாவை கொண்டாடுகிற நாம் அடிமைகளாக வாழுகின்ற மக்களை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அவர்களது சுதந்திரமான வாழ்விற்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கிறோம் ஜோஸ். கண்டிப்பா நமக்கு நாமே செஞ்சுக்கக்கூடிய ஃபேவர்ஸ் என்னென்ன அப்படிங்கறதா. அடுத்ததான் நம்ம என்ன ஃபேவர் நமக்கு செஞ்சுக்கணும்? ஸோ அடுத்ததான் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய நல்ல செயல் ஃபேவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? எந்த கில்ட்டி கான்சியஸ் இல்லாம என்ன பண்ணுங்க, ஓய்வு எடுக்கணும். குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு தான் என்ன பண்ணணும், சொல்லணும். ஓய்வு எடுக்கணும்னு அவங்களுக்கு தோணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு உடம்பு சொல்லும், கேட்கும். அம்மா எவ்வளவு நேரம் தான் கிச்சன்லேயே உட்காந்து வேலை பார்ப்பேன், எவ்வளவு நேரம் தான் ஆஃபீஸ் வீடு அப்படின்னு அலைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், கொஞ்சம் ஓய்வு எடுன்னு சொல்லி உடம்பு என்ன பண்ணுன்னா காலில் விழாத குறை என்ன பண்ணும், கேட்கும். ஐயோ நான் ஓய்வு எடுத்துட்டா வீட்டுக்காருக்கு யார் சமையல் செஞ்சு கொடுக்கறது, நான் ஓய்வு எடுத்தா பிள்ளைங்க துணிமணிகள்லாம் யார் வந்து வாஷ் பண்ணி போடுறது, நான் ஓய்வு எடுத்துட்டா இந்த வேலை யார் செய்யறது, அந்த வேலை யார் செய்யறது, அதெல்லாம் கொஞ்ச நேரம் விடுங்க. அப்படின்னா தான் இன்னொருத்தவங்க கணவர் வந்து என் வேலையே செய்ய மாட்டேங்காரு, ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்காரு புலம்புறீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சில பிரேக்ஸ் நீங்க விட்டீங்கன்னா தான் அதை ஃபில் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்யறதுக்கு வருவாங்க. அப்படி பிரேக்கே விடாம நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பிரேக் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது, எதுக்கு எல்லா வேலையும் நம்மளே தான் செஞ்சுட்டு இருக்க வேண்டிய சூழல் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் ஓய்வு எடுக்க விரும்பினால் எந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ் இல்லாமல் அதுக்கான நியாயமான காரணம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி அலுவலகத்தில் நமக்கு 10-20 வேலை கொடுத்து வச்சிருப்பாங்க, அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் கில்ட்டி கான்சியஸ் எல்லாம் ஓய்வு எடுக்கிறேன். ஸோ அது இங்கே அப்படி விஷயம் கிடையாது. எனக்கு உண்மையாக என்னோட உடம்பிற்கு என்ன பண்ணுறது, ஓய்வு என்பது தேவைப்படுகிறது. அதை நான் உண்மையாகவே நான் என்ன பண்ணுறேன், உணர்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஓய்வா என்னுடைய வேலையா எது ப்ரையாரிட்டி, அப்போ ஓய்வுக்கான ப்ரையாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஓய்வு என்ன பண்ணுங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கு நாமே செய்யக்கூடிய நல்ல ஃபேவர். ஏன்னா பல நேரம் நான் சொல்றேன், நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன், ஏன் அப்படின்னா நான் ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதான் ரெஸ்ட் எடுக்கல. கண்டிப்பா. அப்போ அந்த ரெஸ்ட் எடுக்கிறப்ப தான் டிப்ரெஷன் இருந்தோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ வெளியே வர முடியும். ஓகே, என்னென்ன ஃபேவர்லாம் நமக்கு நாமே நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். இது கிராமத்து கதையரசர் கி ராஜன் நாராயணன் தொகுத்து தந்துள்ள கரிசல் காட்டு சிரிப்பாணி கதை. ராத்திரி நேரத்துல கட்டலுக்கு கீழே படுத்திருந்தாரு கொழுந்தனாரு. கட்டலுக்கு கீழே நீளமான பொட்டலமா சாக்குக்குள்ள ஏதோ ஒண்ணு கிடந்துச்சு. ஓசனையோட கேட்டான், மதனியோ இந்த சாக்குக்குள்ள என்ன இருக்கு? சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்த அவ சொன்னா, உடும்புங்க. உடும்பா? சரி சரி, அதுல ஒரு இறகு பிச்சு கொடு, காது கொடையணும். குறு 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 குறுங்குது காது, குன்னாங்குருன்னு கொடையுது காது. அடியாத்தி நல்லா இருக்கே நீங்க சொல்ற யோசனை. இது என்ன கோழியா ரெக்கைய பிடுங்கி காது கொடைய? உடனே சுதாரிச்சுக்கிட்டாரு கொழுந்தனாரு. சும்மா நாச்சுக்கு கேட்டேன். சாயந்தரமா காட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாட்டை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பினாரு புருஷரு. குளிச்சுட்டு சாப்பிட உட்கார்ந்தாரு. இவ சாப்பாடு பரிமாறிக்கிட்டே சொன்னா, என்னங்க உங்க தம்பி கதையை கேட்டீங்களா? என்னடி, எங்க ஊர்ல இருந்து அப்பாரு உடும்பு கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல கறி சமைக்க, அதுல இருந்து ஒரு இறக புடுங்கி கொடுங்க மதனியோ, காது உடையணும், குறுகுறுங்குது குன்னாங்குரு குறுங்குதுன்னு உங்க தம்பி சொல்றாரு. எப்படி இருக்குங்க பாருங்க கதை, உடும்பையே பார்த்ததில்ல போல உங்க தம்பிக்காரரு அப்படின்னு சொல்லிப்புட்டு சிரி சிரின்னு சிரிப்பானியா சிரிச்சா. அவளோட சேர்ந்து இவனு சிரி சிரின்னு சிரிப்பானியா சிரிச்சு விட்டு சொன்னானா இந்த எடுவட்டவைய, அவன் கிடக்குறான் கோட்டி பைய, அவனுக்கு என்ன தெரியும், அவன் என்னத்தை கண்டான்? உடும்புல போய் இறகு புடுங்கணும்னு நினைச்சிருக்கானே, இந்த கொடுமையை யார்கிட்ட கேட்கறது? அப்படி இறகு புடுங்க, அது என்ன ஆமையா?
அறியாமைன்னு வந்துட்டா அதுக்கு அணைக்கட்டு ஏதுங்க? பல சமயங்களில் அறியாமைக்கு அறியாமையே சவுக்கடி. முட்டாள்தனத்தை முட்டாளிடமே சொன்னால் முட்டாள்தானே மும்முரமாய் பத்திக்கிட்டு எறிவான். தெரிஞ்ச ஒன்ன தெரியாம பேசினாலும் சரி, தெரியாத ஒன்ன புதுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசினாலும் சரி, முட்டா பையன்னு சிரிப்பானியாத்தான் சிரிக்க வைக்கும். இந்த கதையை கேட்டீங்களா? என்னடி இது? சாப்பாட்டை விட வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் பொரியல், வெண்டிக்காய் அவியல், வெண்டிக்காய் தொக்கு, ஒரே வெண்டிக்காயா இருக்குதே. உன்னோட திட்டம் எனக்கு புரிஞ்சு போச்சுடி. வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு எவ்வளவு வளரணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டுக்காரன் என்னைய பெரிய ஜீனியஸ் ஆக்கி இந்த உலகத்துக்கே காட்டுறதுக்கு தானே இப்படி பண்ற. அவ அப்படியே நாணி கோணி அப்படியே நின்று வளைஞ்சு நெளிஞ்சு சொன்னாலும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வெண்டைக்காய் அதிகமா சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு உலகத்துக்கு காட்டத்தாங்க. எப்படி இருக்கு கதை? அதுக்கு தாங்க சும்மாவா சொன்னாரு பெரியாரு, 100 அறிவாளிகள் கூட மோதிடலாம், ஆனா ஒரே ஒரு மூடனோட மோதி ஜெயிக்க முடியாது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். நமக்கு நாமே செய்ய வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள், ஃபேவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா வந்து லேர்ன் டு சே நோ when something hurt us அப்படிங்கிறது தான். நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை காயப்படுத்துது அப்படின்னா அதை வந்து செய்யாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லுங்க. அது வந்து நமக்கு நாமே நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய ஃபேவர். ஏன்னா அந்த விஷயம் அந்த இடத்துல நம்ம சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்குள்ளவே இருக்கும். நமக்கு இப்போ அது கணவர் வீட்டுலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மாமியார் சொல்லியிருப்பாங்கல்ல, வேற யாராவது சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயத்த நம்ம அந்த இடத்துல பேசாம வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள நாமளே வருத்தப்படுத்துக்குவோம். இது ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. தேவையில்லாம அவருக்கும் அது ஸ்ட்ரெஸ். அதுக்கு நம்ம அந்த இடத்துலயே இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, இந்த செயலை வந்து செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷனும் நமக்கு கிடைக்கும். அவங்க செய்யறாங்களோ செய்யல, அடுத்த தடவை திரும்ப நம்ம சொல்லலாம். நிச்சயமா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இல்ல இந்த செயலை வந்து செய்யாதீங்க, எனக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், செய்யாதீங்க அப்படின்னு திரும்ப நம்ம வந்து சொல்லிக்கலாம். நம்மளும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிடுவோம். அது மாதிரி எந்த விஷயம் யாராவது நம்மள வந்து ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து தைரியமா நோன்னு சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய ஒரு பெரிய ஃபேவர். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமானது. எங்க அப்பா சொல்லுவாரு, குனிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, நிமிந்து ஏன்டா கொட்டுற அப்படின்னு கேட்டதா தான் கொட்டுறதை என்ன பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க அப்படின்னு. அப்போ இது ரொம்ப ரொம்ப இதுதான் அந்த நோ சொல்லக்கூடிய விதம். அப்போ எனக்கு ஒரு வேலையை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்போ நான் பணி செய்யக்கூடிய அலுவலகத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். இல்லை இது வந்து என்னோட ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்குது, புரிய வைக்க வேணும். அவ்வளோ சீக்கிரத்தில் மேனேஜ்மெண்ட்டுக்கு புரிய வைக்க முடியுமான்னு கேட்டால் தெரியாது. சில பேர் புரிஞ்சுவாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ புரிய வைக்கின்ற வரைக்கும் நம்ம நோ சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஐயோ நான் நோ சொல்லி என்ன பண்றாங்க, திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா ஒரு தடவை 2 தடவை என்ன பண்ணலாம், செய்யலாம். இன்னொரு தடவை நோ மீன்ஸ் நோ. அந்த டைம் அது நடந்தா நடக்குது, நடக்காட்டி போகுதுன்னு வெறுத்து நம்ம விடுகின்ற பொழுது அப்போ நிர்வாகத்துக்கு என்ன பண்ணும், புரிய வைக்க முடியும். அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அப்படி அப்படின்னா அது மாதிரி வீடுகளையும் குடும்பங்களையும் அப்படிதான். சில விஷயங்கள் நீங்க சொல்வது போல எனக்கு அது காயத்தைப்படுத்துகிறது, இந்த வார்த்தைகளை பயன்படுத்த சொல்லி நம்ம முதல்ல சொல்றோம் கேட்கல, 2வது சொல்றோம் கேட்கல அப்படின்னா 3வது அதே வார்த்தை அவங்ககிட்ட பயன்படுத்தணும்னா அப்ப இப்பதானே எனக்கும் வலிச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்போ சில விஷயங்களை அன்பால் திருத்த முடியும், சில விஷயங்களை அதிகாரத்தோடு கூடிய அன்பால் தான் என்ன பண்ண முடியும், திருத்த முடியும். அப்ப அதுதான் அந்த வகையில நோ சொல்வதற்கு நாம் தெரிந்து வச்சிருக்க வேண்டும். அது நமக்கு நாமே செய்யக்கூடிய ரொம்ப பெரிய ஃபேவர். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற நல்லா இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் இந்த பெருந்தொடரை இன்று நான் நிறைவு செய்கின்றேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, ஆல் குட் திங்ஸ் மஸ்ட் கம் டு an end. எல்லா நல்லவைகளும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எனவே இந்த இயேசுவின் ஆளுமை என்னும் இந்த தொடரும் இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது. ஆனால் ஒரு செய்தி, இயேசுவின் ஆளுமைக்கு அளவே இல்லை. இதை யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி நூலின் கடைசி வாக்கியமாக எழுதியிருக்கிறார். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 25வது இறைமொழியை தான் யோவான் நற்செய்தியினுடைய கடைசி வாக்கியம். அது சொல்கிறது, இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இந்த வார்த்தைகளையே நானும் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தலைப்பில் 365 செய்திகளை நான் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசுவின் ஆளுமையில் இன்னும் பல உண்டு,
அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக பேசினால் நேரமே இருக்காது என்று நான் கருதுகிறேன் என்று யோவானைப் போலவே நானும் சொல்கிறேன். அதுவே இயேசுவின் ஆளுமை, அதுவே இயேசுவின் சிறப்பு. அவருடைய ஆளுமையில் பல்வேறு பரிமாணங்கள். அவரது ஆளுமை எண்ணற்றது, கணக்கற்றது, மதிப்பற்றது, விலை உயர்ந்தது. இயேசுவே நம் வாழ்வின் ஒப்பற்ற செல்வம். இயேசு என்னும் மாபெரும் கொடைக்காக தந்தையாம் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் ஆளுமை என்னும் தலைப்பில் இந்த மாபெரும் தொடரை ஆண்டின் ஒவ்வொரு நாளும் வழங்குகின்ற பேற்றை எனக்கு தந்த இறைவனுக்கு, இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மாதா தொலைக்காட்சிக்கும் நன்றி செலுத்துகிறேன். கடவுளுக்கு திருவிழமானால் வேறொரு தொடரில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான இயேசுவின் ஆளுமையில் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் ஜோஸ். நமக்கு நாமே செஞ்சுக்கக்கூடிய ஃபேவர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம என்ன ஃபேவர் நமக்கு செஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, எனக்கு வலைதளத்தில் பார்த்த ஒரு பதிவு ஓகே சோஷியல் மீடியாவில், அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது 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 அவ்வளோ பொருள் உள்ளது, அவ்வளோ நல்லது. உங்களை எதிர்த்து நிற்பவர்களுக்கு எல்லா நேரத்திலும் உட்கார்ந்து கொண்டு அதை விவரித்து கொண்டு இருக்காதீர்கள். உங்களை பற்றிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை எதிர்த்து நிற்கிறாங்கன்னா எல்லா டைம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்க பக்கம் ஒரு நியாயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. ஏன்னா எதிர்த்து நிற்கிறது எருமையா கூட இருக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ சொன்னாலும் என்ன ஆகாது, புரியாது அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம தரப்பு நியாயத்தை எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும், எப்படியாவது அவங்களுக்கு புரிய வச்சிடணும். அப்படின்னா ஏத்தாப்புல நிற்கிறது எருமையா இருந்துச்சுன்னா எப்படி புரிய வைக்க முடியும்? நம்ம லாங்குவேஜ் அதுக்கு புரியாது, அது லாங்குவேஜ் நமக்கு புரியாது. அப்போ இதுல பேசி வேஸ்ட். அப்போ அந்த நேரத்தில் அமைதியை தேர்ந்தெடுத்து போறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பல நேரங்கள் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, எனக்கு இந்த நோ அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல இருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் என்ன உள்ளுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுவேன், புழுங்கி கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதே தான் நமக்கு திரும்பவும் நடக்கும். ஐயோ நான் இவ்வளோ சொல்றேன், இந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேங்க, நான் இவ்வளோ சொல்றேன் இவருக்கு புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலோ எந்த ஒரு நெருடலோ அவங்களுக்கு என்ன ஆகாது, உருவாகியே இருக்காது. ஆனால் அதை சொல்லி அவங்க புரிஞ்சுக்கலங்கிறப்ப நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பிரளயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐயோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தை கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி நேரங்கள் அமைதியாக அந்த இடத்த விட்டு கடந்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சொல்லி பார்க்கணும், புரியலையா அமைதியாக மூவ் ஆன் பண்ணிடுங்க. இது நமக்கு நாமே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஓகே, என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நாமே ஃபேவர் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிற வேளாங்கண்ணி, நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய ஃபேவர்ஸ், நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. அடுத்ததா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான், forgive yourself for the past mistake and move on அப்படிங்கிறது தான். இந்த ஃபர்கிவாது ஒரு சில கட்டத்துல வந்து நடந்துரும். ஆனா அந்த மூவ் ஆன் பண்றது வந்து நிறைய பேர் அதை பண்ணவே மாட்டாங்க, அந்த இடத்துலயே தான் இருப்பாங்க. மன்னிச்சிருவாங்க அவங்க செஞ்ச அந்த விஷயத்த, சரி அந்த நேரத்துல அதை நான் செஞ்ச விஷயத்தினாலதான் இப்படி வந்துருச்சு அப்படின்னு அதை ஏத்துக்குவாங்க, மன்னிச்சிருவாங்க. ஆனா அந்த அந்த விஷயத்துல இருந்து அவங்க கடந்து போவே மாட்டாங்க. நான் அப்படி செஞ்சதுனால தானே இப்படி இருக்கேன், நான் அப்படி இருந்ததுனால தானே அந்த விஷயத்த நான் மன்னிச்சிருக்கணும், அந்த விஷயத்த அந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணிருக்கலாம், இல்ல விட்டுருந்தா இப்ப வந்து நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அதே புலம்பிட்டே தான் இருப்பாங்களே தவிர அதுல இருந்து மூவ் ஆனே ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல. கண்டிப்பா நம்மளால மூவ் ஆன் ஆகலன்னா அதே இடத்துல என்ன பண்ணுவோம், தேங்கி இருப்போம், வளரவே மாட்டோம், முன்னேறவே மாட்டோம். கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்க வேண்டும். அந்த நீரோடைய ஓடிக்கிட்டே இருக்கும். அது தண்ணி என்ன பண்ண தேங்கி நிற்காது. தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியில தான் பாசி பிடிக்கும், கொசு வந்து முட்டையிடும், அது எல்லா கழிவுகளும் என்ன பண்ணும், உற்பத்தி ஆகும். அப்ப நம்ம வந்து மன்னிக்கலன்னா தேங்கி நிற்போம். இதுல இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, நாம பெரும்பாலும் நம்ம மன்னிக்கிறோமா அப்படின்னு கேட்டா நாம நம்மளோட தவறுகளை மறைக்கிறோம். அதுதான் உண்மை. ஃபர்கிவ் பண்றோமா, ஃபர்கெட் பண்றோமான்னு கேட்டா ஹைட் பண்றோம், மறைச்சி வைக்கிறோம். அப்போ அதுவும் இன்னும் ரொம்ப ரொம்ப பெருசு. சில விஷயங்கள்ல மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து ஒரு நம்ம வெளியே வரணுமா, அந்த கில்ட்டி கான்ஷியஸ் இருந்து வெளியே வரணுமா, மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணிடணும், வெளியே வரணும். அதுக்கு நம்ம அழகா கொடுக்கப்பட்டிருக்கு ஒப்புற ஒரு சாதனம். ஸோ அப்போ நம்ம அந்த சில விஷயங்கள் பாவ அறிக்கையில விட்டு வெளியே வரப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபீல் ரிலாக்ஸ், அதை வந்து வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாது. எவ்வளோ விஷயத்த குப்பை மாதிரி என்ன பண்ணியிருப்போம், உள்ள திணிச்சு வச்சிருப்போம். அந்த குப்பை நாற்றம் எடுத்து போய் நம்மளை எந்த விஷயத்தையும் செய்ய என்ன பண்ணாது, விடாது. திரும்ப நம்ம இழுத்து முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ அதை ஓப்பனாக சொல்லி அதை மன்னிப்பு கேட்டு அதில் ஒரு ரிலாக்ஸேஷனை வாங்கிட்டு வர்றப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். அது வரைக்கும் யோசிச்ச விஷயத்துக்கு தீர்வு கிடைச்சிருக்கவே இருக்காது. ஆனால் அந்த ஒரு ஒப்புரவு கன்ஃபெஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தீர்வுகள் வந்து நிற்கும். ஐயோ இவ்வளோ சொல்யூஷன் இருக்குது, இதில் எந்த சொல்யூஷனை நான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபியூஷன் வருமே தவிர, ஐயோ இன்னும் நான் எனக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வரவே வராது. ஸோ அப்போ அந்த நிலையில ஹைட் பண்ணுறதை காட்டிலும் மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கொடுக்கணும். இதை கரெக்டாக நமக்கு நாம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய மனதில் எந்த ஒரு குப்பைகளும் இல்லாமல் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும். இந்த
ஃபேவரை, முக்கியமான இந்த ஒரு ஃபேவரை உங்களுக்கு நீங்களே வந்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் என்ன ஃபேவர்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கின்றோம். இதில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகம் 2ஆம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். 3ஆம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீர்யின் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான் மறையாளர் வழிச்செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில். இன்று பார்க்கின்ற 3ஆம் கருத்து நன்குணர்வின் நான் மறையாளர் வழிச்செலவும். மேன்மையாளர்களுடைய அந்த சிறப்புமிக்க பண்பு நலன்களுள் ஒன்று, அறத்தின் தன்மையை அறிந்து ஆய்ந்து அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயல்கின்ற சான்றோராக நல்லோராக இருக்கிறார்களே, அவர்களுடைய வழியில் வாழ்வதற்கு உறுதியேற்றல். அப்படிப்பட்ட மனிதர்கள், பேரறிஞர்கள், அவர்கள் இங்கு பல்வேறு தளங்களிலே பல்வேறு கோணங்களில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்தை மேம்படச் செய்திருக்கிறார்களே, அவர்கள் வழித்தடத்தில் நாம் இங்கு நடைபயில வேண்டும். ஆக மாந்தர்கள் கால்களால் நடந்தாலும் அவர்கள் கால்நடை என்று அழைக்கப்படுவதில்லை. கால்நடைகள் அது விலங்கினங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? மனிதர்கள் காலால் மட்டுமன்று, அவர்களுடைய சிந்தனையால், எண்ணத்தால், பார்வையால், கருத்துகளால், கொள்கையால் நடக்கிறவர்கள். அந்த நடையை மறந்து வெறுமனே கால்நடையில் மட்டும்தான் நடக்கிறோம் என்றால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அப்போ நம்முடைய நடை நேரிய நடையாக இருக்க வேண்டும் என்றால் இங்கே நமக்கு முன்னர் நடந்து சென்றிருக்கிற அந்த மனிதர்களுடைய நடையை பின்பற்ற வேண்டும். வள்ளுவர் குறிப்பிடுவார், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். எது அரிய செயல்களிலெல்லாம் மிகச்சிறந்த மிகப்பெரிய அரிய செயல்? அது பெரியாரை பேணி தமரா குழல். அது தந்தை பெரியார் என்பவர் மட்டுமன்று, பாவலர் பெருஞ்சித்திரனார், மொழிஞாயிறு, தேவநேய பாவாணர், கப்பலோட்டி தமிழன், பச்சை தமிழன் வ.உ. சிதம்பரனார், பேரறிவர் அம்பேத்கர் போன்ற மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய அந்த வழித்தடத்தில் செல்வதற்கான அந்த முயற்சி தான் அந்த பெரியவர்களை எல்லாம் தம் பெரியவர்கள் என்று ஏற்று அரவணைத்து அதன் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் மேன்மையுடையவர்களுக்குரிய செயல்களை செய்கிறார்கள் என்று இங்கு இந்த செய்யுள்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. அப்படி என்றால் மேன்மையாளர்கள் இங்கு பெருக வேண்டும். அதற்கு இந்த இலக்கியங்கள் கற்பிக்கின்ற இந்த கற்பினைகளை எல்லாம் பயில வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு நாளுமே செய்வதற்குரிய சூழல்கள் இங்கு உருவாக்கி தரப்பட வேண்டும். அந்த வகையில்தான் இயேசு குறிப்பிடுவார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேனோ அதை நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்வதனால் நீங்கள் என்னுடைய பணியாளர்கள் மட்டுமன்று, நீங்கள் என்னுடைய நண்பர்கள். உங்களை நான் இனி நண்பர்கள் என்றேன். காரணம் என்ன? நண்பர்கள் என்பவர்களுக்கு தலைவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார், என்ன செய்ய சொல்கிறார் என்பது தெரியும். ஊழியர்கள் என்பவர்கள் அவர்கள் சொல்ல செய்வதை செய்கின்ற ஒரு கிளிப்பிள்ளை போன்றவர்கள். ஆனால் நண்பர்கள் அப்படி அல்ல. அந்த கொள்கையை, அந்த உறுதிப்பாட்டை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயல்கின்ற ஒரு மனிதர்களாக, மற்றவர்களை உருவாக்குகின்ற சிற்பிகளாக திகழ்வார்கள். அத்தகைய மனிதர்களாக உருவாகுவதற்கு நல் ஆதனார் இந்த திரிகடத்தின் ஊடாக நமக்கு இந்த செய்தியை தருகிறார். அப்படி என்றால் நாம் இன்று நன்மாந்தர்களுக்குரிய அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிப்போம். நன்மாந்தர்கள் ஏவுகிற அந்த செயல்களை செய்து முடிப்போம். நமக்கு முன்னர் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிற அவர்களுடைய வழித்தடத்தில் நடப்போம் என்று உறுதி ஏற்றுக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் வேதம். வேதம் தமிழ் அல்ல, வேதா என்பதுதான். தமிழில் என்னது? மறை. மறை. அதனால்தான் அந்த தனித்தமிழ் தந்தை ஒருவர்
மறைமலை அடிகள். அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? சுவாமி வேதாச்சலம். வேதம் என்பது மறை. தமிழில் அவர் மறைமலை அடிகள் என்கிறார். மறையை பயன்படுத்துவோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடகம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நமக்கு நாமே செஞ்சுக்கக்கூடிய ஃபேவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன ஃபேவர் நம்ம செஞ்சுக்கணும்? ஸோ அடுத்ததான் அவை பாட்டி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, மதியாதர் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லி. அப்போ அதுதான் அடுத்து நமக்கு நாமே செய்ய வேண்டிய ஃபேவர். எனக்கு 10 பேர் 20 பேர் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும். ஆனால் அந்த 10-20 பேருக்கும் ஏன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசை இருக்கான்னா அதில் ஒரு 3 பேருக்கு இருக்கும், 7 பேருக்கு இருக்காது. அந்த 3 பேர் கூட நான் பழகணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது நிம்மதி. இல்லை அந்த 7 பேர் கூட நான் பழகி அவங்க என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலன்னா அவங்களோட போயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்க என்னை விட்டு போனதுக்கப்புறம் அவன் இவன் எப்பண்டா போய் தொலைவான், நம்ம ஜாலியாக இருக்கலாம், அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கும். என்னடா எங்கே போனாலும் நம்ம கூட போகிறோம், ஆனால் நம்மளை மதிக்கவே மாட்டேங்காங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு சுயமரியாதை இழக்கக்கூடிய வண்ணம் என்னோட எண்ணங்கள் என்ன ஆயிரும், மாறி. அப்போ எனக்கானவர்கள் யார், என்னை மதிப்பவர்கள் யார், என்னை மதிப்பாக நடத்துபவர்கள் யார், அவர்களோடு நான் என்ன பண்ணணும், பேசணும், பழகணும். அப்படி இருக்கிறப்ப தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. நம்ம எல்லார்ட்டையும் போயிட்டு சில நேரங்கள் நம்ம குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நம்மளை பாசம் செலுத்தக்கூடிய பெரியம்மா சித்தி சித்தப்பாலாம் ஒரு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்மளை கண்டாலே விருப்பக்கூடிய பெரியம்மா சித்தப்பா சித்திலாம் அவங்களாம் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களை விட்டுட்டு அவங்களே என்ன பண்ணுவோம், தேடி தேடி ஓடுவோம். அவங்களும் எவ்வளோ நம்மளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. எல்லாம் ஒரு நாள் தெரிய வர்றப்ப நம்ம உட்காந்து அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி எதுவும் ஆகுமான்னு கேட்டால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த நிலையில் இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நமக்கு செய்ய வேண்டிய ஃபேவரில், நமக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தில் என்னை மதிப்பவர்கள் யார், என்னை மதிப்போடு நடத்துபவர்கள் யார், அதை உணர்ந்து அவர்களோடு நான் பழக வேண்டும். ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். யாரும் கதவை உடைத்து வீட்டிற்குள் வரவில்லை. கத்தியை அல்லது துப்பாக்கியை காட்டி மிரட்டவும் இல்லை. ஒரு ஃபோன் கால் அல்லது ஒரு மெசேஜ் ஒரு குடும்பத்தையே அதிர்ச்சியில் உறைய வைக்கும். அது எது தெரியுமா? பிள்ளைகள் காணாமல் போகவில்லை, ஆனாலும் பெற்றோர்கள் பயத்தில் துடிக்கிறார்கள். பணத்தை இழக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? லூக்கா 15 வரும் காணாமல் போன ஆடு கடத்தப்படுவதில்லை, ஆனால் காணாமல் போகிறது. ஓநாய் முழு கூட்டத்தையும் எளிதில் தாக்குவதில்லை, மாறாக கூட்டத்திலிருந்து பிரிந்து வரும் ஆட்டிற்காக அல்லது காயப்பட்டிருக்கும் ஆட்டிற்காக காத்திருக்கிறது. அதுபோலவே இணையதள குற்றவாளிகள் தனிமையில் இருப்பவர்களை அல்லது எளிதாக ஏமாறுபவர்களை குறிவைத்து தாக்குகின்றனர். அத்தகைய தாக்குதல் முறைகளில் ஒன்றுதான் சைபர் கடத்தல் அல்லது சைபர் கிட்னாப்பிங் என்று சொல்லலாம். இந்தியாவில் 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1 லட்சத்திற்கும் மேலானவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ வெளியிட்டுள்ள அறிக்கையை சொல்கிறது. இதன் அடிப்படையில் ஒரு நாளில் இந்தியாவில் மட்டும் 294 பேர் கடத்தப்படுகின்றார்கள். தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் இத்தகைய கடத்தல் முறை வேறு வடிவம் பெற்றிருக்கிறது. இதில் கடத்தல் என்பது உண்மையாக நடப்பதில்லை. பெரும்பாலும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் அல்லது வெளியூரில் தனியாக இருக்கும் நபர்களை குறிவைக்கிறார்கள். சைபர் குற்றவாளிகள் அந்த மாணவரை தொடர்பு கொண்டு அவர்களை மிரட்டி தனிமையில் இருக்குமாறோ அல்லது போனை அணைத்து வைக்குமாறோ வற்புறுத்துகிறார்கள். AI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட புகைப்படங்களையோ அல்லது காணொளிகளையோ அவர்களின் பெற்றோருக்கு அனுப்பி உங்கள் மகன் அல்லது மகளை கடத்திவிட்டோம் என்று அவர்களை நம்ப வைக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் பணம் தர வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தொடர்பு கொள்ள முயலும் போது அவருடைய போன் அணைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் கடத்தலை உண்மை என்று நம்பி பணத்தை இழக்கிறார்கள். இதனை தான் சைபர் கடத்தல் அல்லது சைபர் கிட்னாப்பிங் என்கிறோம். யாராவது போனில் மிரட்டினால் உடனடியாக பதற்றமடைய வேண்டாம். அவர்கள் உங்களை தனிமைப்படுத்த முயற்சித்தால் அது சைபர் குற்றமாக இருக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் அவர் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ளவர்களையோ கல்லூரி விடுதி காப்பாளர் அல்லது நண்பர்களையோ தொடர்பு கொள்ள முயலுங்கள். சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எங்கே தங்குகிறீர்கள் போன்ற தகவல்களை பொது வெளியில் பகிராதீர்கள்.
சைபர் கிட்னாப்பிங் நம் பிள்ளைகளை அல்ல, நம் பயத்தையே குறிவைக்கிறது. நல்ல ஆயன் தன் கூட்டத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறார். அச்சத்தை முன்னிறுத்தாது நிதானமாக முடிவெடுக்கிறார். இறுதியில் காணாமல் போன தன் ஆட்டை மீட்டு கொண்டு தன் கூட்டத்தோடு சேர்க்கிறார். அதுபோல ஏதாவது ஃபோன் கால் வந்தாலோ யாராவது மிரட்டினாலோ அச்ச உணர்வு கொள்ள வேண்டாம். அவசரமாக பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். தனியாக முடிவெடுக்காமல் கலந்து ஆலோசித்துவிட்டு முடிவெடுங்கள். தேவைப்பட்டால் சைபர் கிரைம் காவல்துறையின் உதவியை கோருங்கள். டிஜிட்டல் உலகத்தில் பயமும் தனிமையும் அல்ல, உறவும் ஞானமுமே நம்மை வழிநடத்தட்டும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு அருமையான பகுதி வலையுலகம் 360 பார்த்துட்டோம். இன்னைக்கான நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நமக்கு நாமே செஞ்சுக்க வேண்டிய ஃபேவர்ஸ். அடுத்ததா வந்து சேவ் லிட்டில் மணி ஃபார் யோர் சேஃப்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு, ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் திடீர்னு வருது அப்படின்னாலுமே நம்ம அந்த அமௌண்ட் ஏதாவது ஒன்று சின்ன சின்ன அமௌண்ட் ஆகாது, இவ்வளவுதானே, இதை போய் நம்ம இதனால என்ன ஆயிட போகுது செலவு பண்ணுவோம் அப்படின்னு இல்லாம சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு 500 ரூபாவா இருந்தாலுமே கூட அது வந்து ஒரு நேரத்தில் அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு வந்து தெரியும். அதனால சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மற்ற காசை வந்து நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீட்டில் கழட்டி போட்ட சட்டையில இல்லை பழைய ஹேண்ட்பேக்கில் ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்குறோம், அன்றைக்கி அதில் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு ஆனந்தம், ஆகா இதில் என்னைக்கு வச்சோன்னு தெரியலையே அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்கோம், தோணி இருக்கும். சந்தோஷப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம அன்றைக்கி மறந்து வச்சிருப்போம், எடுத்துருக்கவே மாட்டோம். அன்னைக்கு கையில் காசு இல்லாமல் இருக்கும், அன்றைக்கி பார்த்தா அது அன்றைக்கி நமக்கு பயனுள்ள ஒரு விதமாக என்ன இருக்கும், மாறி இருக்கும். அப்போ அதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேர்த்து வைக்க தொடங்க வேண்டும். அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு இக்கட்டான சூழலில் ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கும். சிறப்பு, கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரம் அடைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முக்கியமாக நம்மளுடைய மலைத்தோட்டங்களில், அது நாகர்கோயில் பகுதிகளில் ஆரம்பித்து ஊட்டியில் இருக்கக்கூடிய பகுதி வரையிலும் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கான ஒரு சில முக்கியமான சின்ன சின்ன ஆலோசனைகள். ஏலப்பயிர் வச்சிருக்கிறவங்க, மிளகு செடி வச்சிருக்கவங்க, இந்த 2 பயிர் வச்சிருக்கிறவங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முடிந்த வரை 2 திரவங்கள் இருக்குங்க, முன்கூட்டியே சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிட்டு எழுதிக்கலாமா? ட்ரைகோடெர்மா விரிடி அது 1 லிட்டர், பாசிலோமைசிஸ் அது 1 லிட்டர். ட்ரைகோடெர்மா விரிடி 1 லிட்டர், பாசிலோமைசிஸ் 1 லிட்டர். ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு விளக்கமாக புரியலைன்னா கீழே என்னோட தொடர்பு எண் இருக்கும், அதில் கேளுங்க. நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல எழுதி அனுப்புகிறேன். அது எங்கே கிடைக்குங்கிற விளக்கத்தோடு எழுதி அனுப்புகிறேன். இது 2ஐயும் வாங்கி 200 லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா ஏலப்பயிர்கள், எல்லா மிளகு செடிகள் இதோட வேர்பகுதியில் தயவுசெய்து ஊற்றி விட்டுருங்க. இதோட முக்கியத்துவம் என்ன? பூமிக்குள்ள நமக்கு தெரியாத சின்ன சின்ன வகை புழுக்கள் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத புழுக்கள். அதுக்கு பேர் நூற்புழுன்னு பேர். அந்த நூற்புழு வந்து பொதுவாக தரையிலிருந்து 2 அடி ஆழத்தில் இருக்கும். அது காய்ந்த மட்கு பொருளை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு புழுக்கள். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மழை பெஞ்ச உடனே மேலேருந்து மண் ஈரமாயிட்டே வருதுங்களா, ஈரமாகி வந்து அதை தொட்ட உடனே அது என்ன செய்யும்னா அதிகமாக பெருக ஆரம்பிக்கும். அதில் ஒருவேளை நம்மளுடைய பயிர்கள் நிலப்பரப்பு எல்லாமே சரிவாக இருக்கும், சரிங்களா? ஏலக்கு தோட்டமாக இருக்கட்டும் அல்லது மிளகு தோட்டமாக இருக்கு, சரிவாக இருக்கும். அப்போ சரிவாக இருக்கிறப்ப மழை அதிகமாக கொட்டும் போது மேலே இருக்கக்கூடிய செடி செத்தை எல்லாத்தையும் அடிச்சுட்டு கீழே போயிடும். அப்படி அந்த மட்கு பொருள் எல்லாம் காய்ந்த இலைத்தலைகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு உணவு இல்லை, சாப்பிட உணவு இல்லைன்னா அது எதை தொடும்? பயிரோட வேரை தொடும். வேரை தொட்ட உடனே கடந்த ஒரு 10 நாட்களில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 விவசாயிகள் போடி மெட்டு, கட்டப்பனை, ராணே, இடுக்கி, பெருந்தல் மண்ணா எல்லா இடத்துல இருந்து கால் பண்ணாங்க. இவங்க கேட்டதுன்னா பயிர் நிற்கிதுங்க, அப்படியே இலக்கு சாயுது, அடுத்த நாள் இந்த பயிர் செத்து போயிடுது. கஷ்டப்பட்டு வளர்த்த பயிருங்க, பல காலமாக வளர்த்த பயிர்.
ஒரு 200 ரூபாய் செலவை நம்ம செய்யறதுல யோசிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த முயற்சியை நம்ம செய்யாம விட்டுட்டோம், அல்லது என் தோட்டத்துக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, வந்துட்டதுன்னா இத்தனை வருட காலம் வளர்த்த பயிர் போயிடும். தயவு செய்து இந்த 2 திரவமும், ஒரு திரவம் 200 ரூபாய் தான். இன்னும் சொல்ல போனா, அங்க போடிமெட்டு பக்கத்துல மயிலாடும்பாறான்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து ICAR இருக்கு, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையம். அவங்கள இந்த பொருளெல்லாம் வச்சிருக்காங்க. அங்கேயும் வாங்கிக்கலாம், வெளியே தனியார்ட்டையும் வாங்கிக்கலாம். தரமான பொருள் வாங்கணும். 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கலந்து செடிக்கு 1 லிட்டர்னு ஊற்றிடணும். இது எதுக்கெல்லாம் ஊற்றணும்? சரிவான நிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா பயிருக்கும் ஊற்றணும். உதாரணத்துக்கு அவகோடா மரம் வளர்க்குறோம், சரிங்களா? அவகோடா மரம் நின்றுட்டு இருந்த மாதிரி இருக்குங்க, திடீர்னு இலையெல்லாம் தொங்குது அப்படின்னு, அந்த தொங்க வாட்டம் ஆகுதுன்னு உங்களுக்கு மனசுக்கு பட்டாலே தயவுசெய்து இந்த 2 திரவத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வருடம் வச்சிருக்கலாம், சரிங்களா? ஒரு வருடம் வச்சிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பயன்படலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க விவசாயிகள் கூட அதை விலைக்கு கொடுத்துடலாம். ஆனால் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எப்போ முக்கியம் தெரியுங்களா? இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குங்களா, இப்போ ஒரு தடவை கொடுக்கணும். பட் மழை முடியுது பார்த்தா நமக்கே தெரியும், மேகத்தை பார்த்தா இனிமேல் மழை வராதுன்னு தோணுதில்ல, அப்போ திருப்பி கொடுத்துடணும். மழை வராதுங்கிற காலத்தில் திருப்பி கொடுக்கணும். திருப்பி எப்போ தரணும்? வடகிழக்கு பருவமழை வர்ற காலங்களில், அதாவது நவம்பர் 10லேருந்து 15 தேதிக்குள்ளே முதல் தடவையும், ஜனவரி 10லேருந்து 15 தேதிக்குள்ள 2ஆம் தடவையும் இப்படி கொடுத்துடணும். நூற்புழு தாக்கம்ங்கிறது பயிரோ பெரிய பெரிய மரங்களை, நம்ம வளர்த்த பலா மரங்கள்ல ஆரம்பிச்சு மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விலை உயர்ந்த மரங்களை ஒரு நிமிஷத்துல இல்லாம பண்ணிடும். தயவுசெய்து பாருங்க. அது வந்து பெரிய மரங்கள்னா எப்படி கொடுக்கணும்? மரத்துல இருந்து 5 அடி தள்ளி மண்வெட்டியில ஒரு 4 கொத்து கொத்தி அதுல தண்ணீரை ஊற்றி ஒரு ஈரப்படுத்திட்டு, இப்போ ஒரு 20 லிட்டர் வாளியில ஒரு மரத்துக்கு அப்படிங்கிற விதத்துல 20 மில்லி கலந்துக்கிட்டோம்னா இதை பிரிச்சு 5 லிட்டர் ஒரு குழிக்கு அந்த மாதிரி ஊத்திடலாம். ஆனா ஊத்தணுங்க, நான் திருப்பி சொல்றேன், ஏலத்தோட்டம் வச்சிருக்கவங்க, அப்புறம் மிளகு கொடி வச்சிருக்கவங்க ரொம்ப முக்கியமா இந்த காரியத்தை பண்ணணும். அதே மாதிரி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு போட்டவங்க அவசியம் பண்ணணும், சரிங்களா? பாருங்க, மேலும் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நமக்கு நாமே செஞ்சுக்கக்கூடிய ஃபேவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன ஃபேவர் ஜோஸ்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. அப்போ இதுக்கு எல்லையே கிடையாது, எதனாலும் நம்ம கற்றுக்கலாம். இன்னைக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு யாரும் எதையும் சொல்ல முடியாது. ஒருத்தர் கணினியில பெரிய ஜாம்பவானா இருப்பார், அவரை கொண்டு போய் நீங்கள் கிரிக்கெட் விளாட விட்டாலோ, இல்லை ஸ்போர்ட்ஸில் வேறு எதில் விட்டாலோ, இல்லை ஒரு மேக்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் கொண்டு போய் விட்டாலோ அவருக்கு அதெல்லாம் என்ன ஆகுது தெரியாது. ஒருத்தர் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஜாம்பவானா இருப்பார், அவரை கொண்டு போய் நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பாரு, ப்ரோக்ராமிங் சொன்னால் அவருக்கு என்ன தெரியாது. ஸோ அப்போ இது வந்து ஒரு பெரிய கடல். இது வந்து இதை நீந்தி கடந்தவங்களோ இல்லை எல்லாத்தையும் கற்று உணர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கோ யாருமே கிடையாது. அப்போ அந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இது நமக்கு நாமே செஞ்சுக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேவர். எனக்கு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள அப்டேட் பண்ணிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஏதாவது புது டெக்னாலஜி இருந்தால் அவங்க நம்ம கிட்ட சொல்லி இதை எப்படி பயன்படுத்துறேன்னு எனக்கு என்ன பண்ணு சொல்லி கொடு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பேர குழந்தைகள் இருந்து அவங்க என்ன பண்றாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. இது என்னன்னு கேட்டு, அதாவது பிள்ளைங்கிட்ட கேட்க கூட அவங்களுக்கு மேபி கௌரவ குறைச்சலா இருக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க, பேர குழந்தைகிட்ட கேட்டு இதை எப்படி செய்யணும், அது எப்படி. எனக்கு நல்லா அவருக்கு வீட்டில் வந்து மொதல் எங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபோன் எங்கள் அப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தார். வீட்டுக்கு ஒன்று அவருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி, வீட்டில் ஒரு செல்ஃபோன் இருப்பாங்க, ஏதாவது தொடர்பு கொள்றதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அந்த செல்ஃபோன் எடுத்துட்டு எங்கள் அம்மா வெளியே போகிறப்போ செல்ஃபோன் நினைச்சு ரிங் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போகிறாங்க, செல்ஃபோன் எங்கள் அம்மா வெளியே போனோம், விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபோன் எடுத்து ஹலோ பேசியம்மா என்னம்மா கோயில் போறீங்க வந்து, இல்லடா வெளியே போனோம் ஃபோன் அடிச்சிருச்சு, ஒரே சத்தமாக இருந்துச்சு, அதான் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுறேன் பேசுகிறேன் அப்படின்னு பேசிட்டு போனாலும் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி. சில விஷயங்கள் கேட்டு நமக்கு இது வரைக்கும் நீ கற்றுக்கிட்டா போதுமா இது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த அப்டேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நாம் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடவே கூடாது. இது நமக்கு நாமே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஃபேவர். இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மலச்சிக்கல், பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன் அண்ட் பைல்ஸ் ப்ராப்ளம், மூல மலச்சிக்கல். பொதுவா மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மூல காரணம். அதுல பைல்ஸ் ரொம்ப ஈஸியா வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ மலச்சிக்கல் இல்லாம மனிதன் வாழ வேண்டும். பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் முடிந்தளவு அறுவை சிகிச்சை செய்யாமல் பாதுகாக்கும் வழிமுறைகளை கடைபிடியுங்கள். ஏன்னா 30 ஆண்டுகளாக 3 முறை 4 முறை சர்ஜரி செய்தும் பைல்ஸ் ப்ராப்ளத்துல கஷ்டப்படுற நோயாளிகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒன்று பேஷண்ட்டுக்கு தொந்தரவு வந்துட்டே இருக்கும், மற்றொன்று பேஷண்ட்டு கடைபிடிக்காமல் மீண்டும் மீண்டும் பைல்ஸ் வர காரணமாக இருக்கும். இப்போ ஒன்ஸ் பைல்ஸ் வந்துருச்சு, இனிமே இப்படித்தான் டயட், இந்தந்த டயட் சாப்பிடணும், இந்தந்த டயட்டு சாப்பிடக்கூடாது, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அப்படித்தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனஸ்ல ஆஸ்னவாயில் ஒரு சின்ன குரோத்தோ இல்லை குட்டி குட்டி 2-3 குரோத்தோ அல்லது நம்ம உள்நாக்கு இருக்குல்ல அது போல கூட சிலருக்கு கொஞ்சம் பெருசா வரும். அது சில டைம் வீக்கம் ஏற்படும், வலி ஏற்படும், அரிப்பு ஏற்படும், ப்ளீட் ஆகலாம், பஸ் கூட வரலாம், சீலும் வரலாம், பிளட்டும் வரலாம், மோஷன் வித் பிளட்டும் வரலாம், அல்லது பைல்ஸ்னால ப்ளீட் ஏற்படும். மோஷனுக்கு முன்ன வரலாம், மோஷனோட வரலாம், பிளட் இல்லை மோஷன் பிறகு வரலாம், நல்ல சொட்டு சொட்டாவும் வரலாம், நிறைய ப்ளீடும் ஆகலாம். த்ரூ ஆசன வழியாக, ஆசன வாயு வழியாக ப்ளீட் ஆகலாம். இதுதான் பைல்ஸ். இது ஆண்களுக்கு இருக்கலாம், பெண்களுக்கு இருக்கலாம், எந்த ஏஜுக்கு வேணா யாருக்கு வேணா இருக்கலாம். சரி, இப்போ பைல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் சில டைம் ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க ரிப்போர்ட்ல உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கும்போது ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இன்டர்னல் பைல்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான டெஸ்ட் இருக்கு, எடுத்தா ரிப்போர்ட் வந்துடுது. அதனால நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகக்கூடாது. பாடி ஹீட்னாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். நல்ல இளநீர், மோர், நன்னாரி சர்பத் குடிக்கணும். வாரத்துக்கு 2 நாள் தலை முதல் கால் வரை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உணவில் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ சிக்கன், சீ ஃபுட்டு எல்லாம் தொடவே கூடாது. பச்சை மிளகாய், கத்திரிக்காய், இந்த மாதிரி சில பொருட்கள் நீங்கள் எப்பவுமே சாப்பிடாம இருப்பது சால சிறந்தது. இதே சாப்பிடக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு. அத்திப்பழம் நம்பர் 1 சாப்பிடலாம். பழத்தில் நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம். அதே போல் பாதாம் பிசின் ஊற வச்சு எடுக்கலாம். வாழைப்பூ, அத்திக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் டெய்லி ஆல்மோஸ்ட் உணவில் இருக்கலாம். காரம் புளிப்பு இல்லாமல் நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்டு, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுக்கணும். வெந்தயம் எடுக்கலாம், புரியுதுங்களா? கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். துத்திக்கீரை, எல்லா கீரை டெய்லி ஒரு கீரை எடுக்கலாம். அதே போல் மைல்டு ஃபுட்டு அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா காய்கறி, கீரை, வாழைத்தண்டு, காளான் எல்லாம் போட்டு ஒரு சூப், அப்போ ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஃபைபரு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே போல் ஓவர் ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணும், வாழைப்பூ கூட்டு பண்ணி டெய்லி சாப்பிடலாம். அது யூட்ரஸ்க்கும் சரி, பைல்ஸ்க்கும் சரி. யூட்ரஸ் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வாழைப்பூ சிறந்த உணவு. பைல்ஸுக்கும் அற்புதமான உணவு. வெந்தயம் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தோன்னா சில டைம் ப்ளீட் ஆகுது, நீங்கள் நாட்டு மருந்து கடையில் பேசாமல் போயிட்டு ஒரு 100 கிராம் இல்லை 1/4 கிலோ மாம்பருப்பு கேட்டு வாங்கிட்டு, மாம்பருப்பு கேட்டு வாங்கிட்டு அதில் ஒரு சீட் ஆர் 2 சீட் எடுத்து நல்லா தூளாக்கிட்டு அதில் தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதே போல் அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அது பால் போட்டு அரைச்சி அதை குடிக்கலாம். அத்திப்பழம் அண்டு மாம்பருப்பு அற்புதமான உணவு. துத்திக்கீரை டெய்லி சாப்பிடலாம். சோத்துக்கத்தாலே அற்புதமான உணவு. அதே போல் ஜென்ரலாக பைல்ஸ் பேஷண்ட்கெல்லாம் நாங்கள் சொல்கிற டயட் தான். பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், காஸ்டர் ஆயில் போட்டு அதில் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். அதை எடுத்து சாப்பிடணும். சோத்துக்கத்தாழை ஜூஸ் சாப்பிடலாம். அலுவேரா ஜெல் கூட நீங்கள் நெய்யில் வதக்கி உள்ளுக்கு சாப்பிடலாம். அல்லது அலுவேரா ஜெல்லை லேசாக சூடாக்கி அந்த ஆசன வாயில பைல்ஸ்க்கு வச்சு கட்டலாம்.
நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை நீங்க வரும்போது பார்த்துட்டு சொல்லுவோம். நிறைய பேர் வந்தா சொல்றதுக்கு ஷையா இருக்கும், கூச்சப்படுவாங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், ஆனஸை போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க, உங்க பேரு, அட்ரஸ், அந்த குரோத் எப்படி இருக்கு, இல்லை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்ல இருந்தால் அந்த ரிப்போர்ட், அதை வச்சு நம்ம பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆக மொத்தம் எல்லா நோய்க்கும் மூல காரணம் மலச்சிக்கல். இப்போ சுகர் பேஷண்ட்டா, சுகர் வரத்துக்கு முன்னே மலச்சிக்கல் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. கிட்னி பேஷண்ட் கூட வந்து கிட்னி ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல். சிலர்லாம் கூலாக சொல்லுவாங்க கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கும், அவங்களுக்கும் நிறைய பேருக்கு மலச்சிக்கல். அதாவது 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போவாங்க. சிலர்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் மோஷன் போவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. இதெல்லாம் நல்லதே கிடையாது. ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை வரைக்கும் கூட மோஷன் போகலாம். அதுவும் சிலருக்கு 5 முறை கூட மோஷன் போகலாம். இதே நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே மோஷன் போகுதுன்னா அது நல்லது இல்லை. அது வயிற்றுல நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அவங்களுக்கு ப்ராப்ளம். சிலருக்கு அமீபியாசிஸ் இருந்தால் நீங்க எங்க சாப்பிட்டாலும் உடனே சாப்பிட்ட உடனே மோஷன் போகும். அது வெளியில சாப்பிட்டா கட்டாயம் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்ப டிராவல்ல உங்களுக்கு ப்ராப்ளம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம். புரியுதுங்களா? இதெல்லாம் அமீபியாசிஸ். இது அவ்வளோ சீக்கிரம் குணமாகாது, வருடக்கணக்கில் சஃபர் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கும் சிகிச்சை இருக்கு, விரைவில் குணமாகும் வழிமுறைகளும் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து சாப்பிட்டோடனே மோஷன் போதா தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கு, சாப்பிட்டோடனே வண்டியில ஏறணும், ஸ்கூல் பஸ்ஸோ வேண்டியோ அவங்களுக்கு மோஷன் வரும். உடனே ஸ்கூலுக்கு போகாம இப்படி ரெஸ்ட் ரூம் போவாங்க, வாஷ்ரூம். அப்புறம் போய் அப்பாவோ அம்மாவோ அவசர அவசரமா விட்டுட்டு வரணும். குழந்தைங்க ஸ்கூல்ல கூட ரொம்ப சஃபர் பண்ணுது. அந்த குழந்தைங்க முகம்லாம் பார்க்கணும், அப்படியே வாடி போயிருக்கும். அப்படி குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லி ஜாலியா அவங்க கூட ஃப்ரெண்டு மாதிரி பேசி, அப்புறம் மெடிசன்ஸ். அவங்களாம் கட்டாயம் கீரை சாப்பிடவே கூடாது, வெளி உணவே ஒத்துக்காது. அவங்க ஒரே ஒரு கீரை சாப்பிடலாம், கரிசலாங்கண்ணி கீரை. அவங்களுக்கும் ஸ்பெஷல் மெடிசன் இருக்கு, அது கொடுத்தா சரியாகும். அதாவது அடிக்கடி அவசரமா சாப்பிட்ட உடனே அதுல ஜீரணமாகும், ஜீரணமாகாது, சாப்பிட்ட உணவு அப்படியே வரும், சளியோட வரும், இந்த மாதிரி எல்லாம் மோஷன் வரும். அதுவும் மலச்சிக்கல் தான். மோஷனே போலனாலும் சிக்கல் தான், பைல்ஸ்னாலையும் சிக்கல் தான். ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இந்த பகுதியை பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம நமக்கே செய்து கொள்ள வேண்டிய நல்ல நல்ல ஃபேவர்ஸ் அடுத்ததா என்ன? அடுத்ததா வந்து பிலீவ் யுவர் செல்ஃப் தட் யுவர் லைஃப் ஹாஸ் பர்பஸ் அப்படிங்கிறது தான். இது எல்லாருமே வந்து தினமும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எந்திரிச்சிருக்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யறதுக்காக நம்ம வந்து உயிரோடு இருக்கோம். அதுக்காக தான் கடவுள் நம்மளை வந்து இன்னும் உயிரோட வச்சிருக்கு. நிறைய பேர் நிறைய இடத்துல திடீர்னு மரணமா, இயற்கையாவே கூட தூங்குறவங்க எந்திரிக்கிறது இல்லை, அந்த மாதிரிலாம் நடக்கும் போது நமக்கு இதெல்லாம் இல்லை, நடக்குது, நல்லா நார்மலா நம்ம இருக்கிறோம், நல்லா சுவாசிக்கிறோம், கை கால்லாம் நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் கடவுள் நம்மளை வந்து இவ்வளோ ஹெல்த்தியா இவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு, உயிரோட வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு நம்ம வாழ்க்கையில. நம்ம ஏதோ யாருக்கோ இல்லை நமக்கோ இல்லை நம்ம சுத்தி இருக்கிற நம்ம ஃபேமிலிக்கோ யாருக்கோ நம்ம என்னவோ செய்யறதுக்காக நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அந்த தேடல் எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருக்கணும். நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு திரைப்படத்தினுடைய பாடல் வரிகள், அந்த பாடலாசிரியர் யார் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை சரியா எனக்கு. விஜய் ஆண்டனியோட இசையில வந்த ஒரு பாடல் என்ன அப்படின்னா, அன்னையின் கருவில் கலையாமல் நீ பிறந்தாயே மனிதா அப்போதே நீ ஜெயித்தாயே அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. எவ்வளவோ நம்ம பிறக்காமல் போவதற்கான எவ்வளோ வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்போ இந்த லட்சக்கணக்கான அணுக்களோடு போட்டியிட்டு அதில் வென்று அன்னையின் கருவறைக்குள் நுழைந்து இன்னைக்கு ஒரு உயிராக நம்ம வந்து நிற்கிறோம்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய போராட்டம். வாழ்க்கையினுடைய தொடக்கமே எனது ஒரு போராட்டத்தில் ஜெயிச்சு தான் என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம வந்து நிற்கின்றோம். எனக்கு அந்த பாடல் வரிகளை முத எனக்கு கேட்டும்போது நம்முடைய வெற்றி வந்து எனக்கோ நம்ம பிறந்து வளர்ந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது இல்லை நான் கல்லூரியில் படிக்கும் போதே வாழ்க்கையில் முதல் வெற்றியை பெற்றேன்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. அன்னையின் கருவில் உருவாகுவதே நாம் பெற்ற முதல் வெற்றி. அப்போ அங்கேருந்தே போராடி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ நமக்கு ஏதோ ஒரு பர்பஸ், நம்ம வந்து சும்மா வேண்டாம் ஒருப்பா கடவுள் போற போக்கில் போனா இருந்துட்டு போறா பழச்சு அப்படின்னு நம்ம யாரையுமே என்ன பண்ணல, படைக்கவே இல்லை. எல்லோருடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கிய பயணம் இருக்கின்றது. சிலர் தங்களுக்காக வாழ்வார்கள், தங்களுடைய குடும்பத்திற்காக வாழ்வார், சிலர் நாட்டிற்காக வாழ்வார், சிலர் உலகத்திற்காக வாழ்வார். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பர்பஸ்
இருக்குது. அந்த நோக்கத்தை உணர்ந்து அதன்படி நம்ம வாழ்கின்ற பொழுது, இல்லை அந்த நோக்கம் என்ன எனக்கு கண்ணில் காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடைந்து நம்ம போனோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வந்து எனக்கும் குறைப்பட்டுக்க மாட்டோம். எனக்கு அது இல்லை இது இல்லை கவலைப்பட மாட்டோம். எனக்கு ஆட வராது பாட வராது கவலைப்பட்டுக்க மாட்டோம். என்னை கீழே விழுந்துட்டேன், என்னை நசுக்கிட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எதை பற்றியும் புலம்பல் மாட்டோம். லைஃப் அப்படி ஒரு இந்த சொல்லுவாங்களே ஜென் நிலையை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை என்பது இனிதாகவே இருக்கும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த நேஷனல் ஃபேவர் டே அப்படிங்கிறது வெளிநாடுகளில் தான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் செய்யணும் நாம அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறோம். அதை கண்டிப்பாக நமக்கு நாமே செய்து கொள்வோம். இந்த சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி நாளில் யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஓகே. அன்னம்மாள் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் மைக்கேல் தாஸ், மகள் சாண்டா மேரி, மருமகன் வின்சென்ட் பரமேஷ், மகன் ராஜேஷ், மருமகள் பிரசாந்தி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள்லாம் கொண்டாடினாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை சொல்லிட்டோம். இப்ப அவங்களுக்கான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்த்துடலாம். என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எசையா நூல் 46வது அதிகாரம் 4வது திருவசனம். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். எவ்வளவு அற்புதமான இறைவார்த்தை. நமது வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வரலாம். இந்த வாழ்வை நாம் சுமக்கவில்லை, நாம் தனியாக சுமக்கவில்லை. கடவுள் நம்மோடு சேர்ந்து சுமக்கிறார் என்பதனை விடவும் நம்மையும் சேர்த்து கடவுளை சுமக்கிறார் என்பதுதான் உண்மையாகிறது. அந்த வாக்குறுதியை கடவுள் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவரே சொல்கிறார். ஏன் அவர் நம்மை தூக்கி சுமக்க வேண்டும்? சில சமயங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்கிற கேள்வி இது. இன்னும் அதிகமாக பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் ஏன் உங்களை தூக்கி சுமக்க வேண்டும் என்று பிள்ளைகள் பல சமயங்களில் பெற்றோர்களை பார்த்து கேட்கிறார்கள். கடவுள் சொல்கிறார், உங்களை உண்டாக்கிய நான் உங்களை தூக்கி சுமப்பேன். உங்களை படைத்ததன் காரணமாக நீங்கள் வாழ்வதும் மீட்கப்படுவதும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் விடுதலை பெறுவதும் என்னுடைய செயல்பாடாகிறது. எனவே நம்மை படைத்த காரணத்தினால் கடவுளே நம்முடைய வாழ்வின் துன்ப துயரங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். எனவே நம்மை அவர் தூக்கி சுமக்கிறார். எனவே இன்றைய நாளில் பிள்ளைகள் பெற்றோர்கள் பெற்றெடுத்த காரணத்தினால் அவர்களை தேவைப்படுகிற பொழுது தூக்கி சுமக்கிற கடமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொறுப்புணர்வோடு இருப்போம், மன்றாடுவோம். எங்களை தூக்கி சுமப்பதற்கு காரணம் நீர் எங்களை படைத்தது என்பதனை நீரே ஏற்றுக்கொள்கிறீர். எங்களை படைத்தவராகிய நீர் அதற்கான பொறுப்பையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அதற்காக நன்றி கூறுகிறோம். இறைவா, தொடர்ந்து எங்கள் துன்ப துயர வேளையிலே எங்களோடு சேர்ந்து நாங்கள் எங்கள் சுமைகளை சுமப்பதற்கு உதவியறலும். எங்களுடைய சுமைகளை அகற்றியறலும். அப்படி இல்லை என்றால் அவற்றை சுமப்பதற்கு எங்களுடைய தோள்களை பலப்படுத்தும். ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிழ்ச்சி. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் எல்லாருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம், நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய சில ஃபேவர்ஸ், சில நல்ல விஷயங்கள். ஏன்னா பல நேரங்கள் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நமக்கு நாமளே பெரிய அக்கறை இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நம்மளை ஒரு பொருட்டாவே நம்ம என்ன பண்றது இல்லை, நினைக்கிறது இல்லை. ஆனா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு நாமே செய்தாக வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. அது நம்முடைய நலவாழ்விற்கு நலம் பயக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தனால இனிதே தொடங்கலாம். ஓகே, அன்பார்ந்தவர்களே, நம்மை நாமே நேசிப்போம், நலம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.